மதுரையை கண்டாலே நரேந்திர மோடி கோவம், பிஜேபி காரன் கோவம். ஏன் தெரியுங்களா? இவன் இந்தியாவிலேயே பழைய நகரம் நாகரிகம் எங்களோடது, ஆரியர்களோடது, இந்திக்காரனோடதுன்னு அவனுக்கு அங்க ஆராய்ச்சி பண்றானுங்க. கடலுக்கு அடியில நகரம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி கடல் நோண்டிட்டு இருக்கிறான். துவாரகை இருக்குதுன்னு நோண்டிட்டு இருக்கிறான். சரஸ்வதி நகரம் இருக்குதுன்னு நோண்டிட்டு இருக்கிறான். அயோத்தியில போய் நோண்டலாம். எங்கேயும் கல்லு கிடைச்சது மண்ணு கிடைச்சது ஒழிய அங்க மனிதன் வாழ்ந்ததுக்கான எந்த வரலாறும் இல்லை. ஆனால் இங்க வைகை ஆத்தம் கரையில நாம் 10 அடி தோண்டி பார்த்தோம். 3000 வருடத்துக்கு முன்பான கீழடி வரலாறு, தமிழன் வரலாறு நமக்கு கிடைத்தது. தமிழன் வரலாறு கிடைத்தது. இந்தியாவிலேயே மூத்த நகரம் மதுரை, இந்தியாவிலே மூத்த குடி தமிழன், இந்தியாவின் மூத்த மொழி தமிழ். இதை அவனால் ஏற்றுக்க முடியல. அவனுக்கு அப்படியே கோபம் வருது. தமிழனை கண்ட எரிச்சலாகிறான். நாங்க தான் சொல்றோம், இங்கதான் கிருஷ்ணன் பிறந்தான், இங்கதான் ராமன் பிறந்தான்னு சொல்லி ஊரை ஏமாத்துறமே. ஆனா எந்த தடயமும் கிடைக்கவில்லை. ஆனால் வைகை ஆத்தங்கரையில 4 ஏக்கர் தோண்டி பார்த்தோன்னு 3000 ஆண்டுகள் வரலாறு தமிழனுக்கு கிடைக்கிறது என்றால் தமிழ்நாடு முழுவதும் அகழ்வாராய்ச்சி செய்தால் எத்தனை பெரிய வரலாறு வரும் நமக்கு? எவ்வளவு பெரிய வரலாறு வரும் நம்மளுக்கு? நாம் எவ்வளவு பெருமைக்குரியவர்கள், எப்படிப்பட்ட வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் என்பதை யோசித்து பாருங்கள். வெல்க தமிழர், வெல்லட்டும் தமிழ், உயரட்டும் தமிழ்நாடு.